அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். 2023 ஆண்டு மார்ச் 9 நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டதன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பாக தாம் கவலை கொள்ளவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிப்படை. தமிழ், முஸ்லிம், மலையக தமிழர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரன் கருத்து. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் குடும்ப பெண் ஒருவரின் மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் வைத்தியர் பணியிடை நீக்கம். கட்டுமான துறைக்காக பாவனையற்ற அரச காணிகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டதன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மக்களின் அடிப்படை உரிமைகளை தேர்தல் ஆணையாளர் உள்ளிட்ட தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளும் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியும் மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கமைய கூடிய விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் திட்டமிடப்பட்ட வகையில் 2023 ஆண்டு மார்ச் 9 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையினூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ரஞ்சித் மத்தும பண்டார, தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஹரிணி அமரசூரிய, சுனில் ஹந்துநெத்தி, பெஃப்ரல் அமைப்பு சார்பில் ரோஹண ஹெட்டியாராய்ச்சி மற்றும் மாற்று கொள்கைகளுக்கான மத்திய நிலையத்தினால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மனுக்கள் மீதான விசாரணையை ஜூன் 6 முடிவுக்கு கொண்டு வந்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பை திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்த நிலையில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. மனுக்களில் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய, தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி நைஜல் ஹெஜ், மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி விரான் கொராயா மற்றும் பெஃப்ரல் அமைப்பு சார்பில் சட்டத்தரணி அஸ்டிக தேவேந்திர ஆகியோர் மன்றில் ஆஜராகியிருந்தனர். சட்டமா அதிபர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நொரின்புள்ளே ஆஜரானதுடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசால் மற்றும் அதன் உறுப்பினர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பாக தாம் கவலை கொள்ளவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மகரகமவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி குறித்தே சிந்தித்ததாகவும் தேர்தலை நடத்தியிருந்தால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்திருக்க முடியாது எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது என்றும் மக்கள் தமது நிலைப்பாட்டை அதில் வெளிப்படுத்துவார்கள் எனவும் ஜனாதிபதி கூறினார். அடுத்ததாக பொது தேர்தலும் பின்னர் மாகாண சபை தேர்தல்களும் இடம்பெறும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தமிழ், முஸ்லிம், மலையக தமிழர்களும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். இணைந்த வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் தமிழ் பேசும் மக்களாக ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இருந்தால் இரு இனமும் பலமான இனமாக இருக்கும் எனவும் தமிழ், முஸ்லிம், மலையக தமிழர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் எனவும் வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
தமிழ் பொது வேட்பாளராக நான் இப்பொழுது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் சங்கு சின்னத்தில். உண்மையில் நான் ஜனாதிபதியாக வருவதற்காக அதிலே போட்டியிடவில்லை. கடந்த 8 ஜனாதிபதிகளுக்கும் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். எங்கள் தமிழ் தலைவர்கள் அவருடன் பேசியிருக்கின்றார்கள். எந்த ஒரு விடயமுமே அதிலே தீர்க்கப்படவில்லை. ஆகவே இந்த தேர்தலை நாங்கள் ஒரு வித்தியாசமாக நீங்கள் ஏமாற்றி இருக்கின்றீர்கள், தமிழ் மக்களுக்கான தீர்வு தரவில்லை. ஆகவே இதை நாங்கள் உங்களை எவரையும் நாங்கள் ஆதரிக்க தயாரில்லை, நாங்களாகவே இருக்கின்றோம் என்ற விடயத்தை காட்டுவதற்காக இந்த தேர்தலிலே நான் களமிறங்கி இருக்கின்றேன். அரசாங்க ஊழியர்கள் எதிர்வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி சென்று அந்த தேசிய கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டானவர்கள், அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றவர்கள். ஆகவே இந்த விடயத்தில் நிச்சயமாக வாக்களிக்கிறதற்கு நீங்கள் சங்கு சின்னத்துக்கு நேரே வாக்களிக்க வேண்டும். பிரதான வேட்பாளராக 4 பேரைத்தான் நாங்கள் கோருகின்றோம். இந்த 4 வேட்பாளர்களும் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை அவதானிக்கின்ற போது தென்பகுதியிலே ஒரு விதமான கருத்தும் வடபகுதியாளர் தமிழ் மக்கள் மத்தியிலே இன்னொரு விதமாக சிந்தனையும் கூறுகின்ற விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அபிவிருத்திக்காகத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே எங்கள் போராட்டம் என்பது இடம்பெற்றிருக்க கூடாது. 4 பேருமே பொருளாதாரம் என்று கலைக்கின்றார்களே தவிர இணைந்த வடகிழக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மறந்து விட்டார்களா அல்லது மறக்க செய்து விட்டார்களா அல்லது அவ்வாறான ஒரு இனம் இல்லை என்பதை கூறுகின்றார்கள் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தமிழன் ஒருவன் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றான். என்ன காரணம் என்றால் தமிழர்களின் பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வடகிழக்கிலே இருக்கின்ற எங்கள் இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய அரசியல்வாதிகள், இஸ்லாமிய புத்திஜீவிகள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பிரிந்து செல்வோமாக இருந்தால், அதாவது கிழக்கை பிரிவை நாங்கள் ஏற்படுத்துவோமாக இருந்தால் எங்களின் பலம் என்பது அல்லது இஸ்லாமிய மக்களின் பலம் என்பது இல்லாமல் போய் பேரினவாத சக்தி, பேரினவாத ஆட்சியாளர்களின் பலம் அதிலே கூடுகின்ற போது இன்னொரு முரண்பாடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் தமிழ் பேசும் மக்களாக ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே, ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து அதிலே நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் 2 இனமும் ஒரு பலமான இனமாக இருக்கும். இந்த நிலப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அல்லது எங்களுக்கு இருக்கின்ற முரண்பாடுகள் பல தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையிலே இஸ்லாமிய சகோதரர்களும் இஸ்லாமிய அரசியல் ஊழியர்கள் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மலைய தமிழ் மக்களை நாங்கள் கட்டாய வாக்களிங்கள் என்று நாங்கள் நிர்பந்திக்கவில்லை. என்றால் அவர்களுக்கும் சில கொள்கைகள், அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அந்த அரசியல்வாதிகளும் தமிழ் தேசிய அரசியலிலே எங்களுக்கு உதவி செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் விரும்பினால் மாத்திரம் இது நல்ல விடயம், அவர்களுக்கும் நாங்கள் கையெடுக்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மலையக மக்கள், மலைய அரசியல்வாதிகள் நிச்சயமாக பொது வேட்பாளருக்கு சங்கு சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து வாக்கை சிதறாமல் நாங்கள் வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கு சங்கு சின்னத்துக்கு நாங்கள் அளிக்கின்ற போதுதான் எல்லா விடயங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு விடையை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக ஒரு அரசியல் தீர்வை இதிலிருந்து பெறலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான 6 வேட்பாளர்களுக்கு நேரடி விவாதம் தொடர்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தியோகபூர்வமான அழைப்பு கிடைத்தால் நிச்சயம் தாம் கலந்து கொள்வேன் எனவும் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். நிச்சயமாக தனிப்பட்ட அழைப்பு இன்னும் வரவில்லை. வந்தால் நான் அதை நிச்சயமாக அதில் கலந்து கொள்வேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 6 வேட்பாளர்களில் 5 பேர் பெரும்பான்மை வேட்பாளர்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். இணைந்த வடகிழக்கிலிருந்து ஒரு பெரிய சக்தியாக இந்த தேர்தலிலே அந்த விடயத்தை முன்னிறுத்தப் போகின்றார். தமிழ் மக்கள் அவரை ஒரு சக்தியாக ஒரு செய்தியை கொடுக்கப் போகின்றார்கள். ஆகவே அவரையும் அந்த 6வது இடத்தில் வைத்து ஒரு விவாதத்துக்கு எடுத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை நான் வரவேற்கின்றேன். நல்ல விடயம். ஏனைய 5 வேட்பாளர்களும் எனது செய்தியை உணர வேண்டும் என்பதில் நான் ஆவலாக இருக்கின்றேன். யார் யார் வருகின்றார்கள் என்று பார்ப்போம். இன்னும் அழைப்பு வரவில்லை. நிச்சயமாக அழைப்பு வந்தால் கலந்து கொள்வேன். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் குடும்ப பெண் ஒருவரின் மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் வைத்தியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரி இளம்பெண்ணின் மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் வைத்தியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத்தெம் ஹனீபா தெரிவித்துள்ளார். அண்மையில் குழந்தையை பிரசவித்த 27 வயதான மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரி பெண் அதிக குருதிப்போக்கு காரணமாக கடந்த மாதம் 28ஆம் தேதி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசமந்த போக்கு காரணமாக அவர் உயிரிழந்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய
ஏற்கனவே 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 2 தாதியர்களும் 2 குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு இவ்வாறு பணியிடை நீக்கம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவருக்கும் பணியிடை நீக்கம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த வைத்தியர் சுகவீன விடுமுறையில் சென்றுள்ளதாகவும் அவருக்கான பணியிடை நீக்கம் தொடர்பான கடிதம் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத்திம் ஹனீபா தெரிவித்தார். எனினும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் சுகவீன விடுமுறையில் சென்றுள்ளதால் அவருக்கான பணியிடை நீக்கம் தொடர்பான கடிதம் அவரிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் குறித்த கடிதம் அவருக்கு கிடைக்கும் வகையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் பிரதி பதிவு தபால் மூலம் குறித்த வைத்தியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் அசாத்திம் ஹனீபா மேலும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார். மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 97வது பிறந்த நாள் நினைவு பேருரை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டின் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார். அமிர்தலிங்கம் நினைவு அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வு தொடர்பில் அறக்கட்டளையின் அறங்காவலர் ராசையா பேரின்பநாயகம் இவ்வாறு விளக்கமளித்தார். தமிழ் தேசிய இனத்தினுடைய மாபெரும் தலைவராக இருந்த தந்தை செல்வா அவர்களுடைய அரசியல் வாரிசென அவராலே பிரகடனப்படுத்தப்பட்ட திரு அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களுடைய நினைவு தினம் 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024, அதாவது வருகிற சனிக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை யாழ்ப்பாணம் வேம்படி ட்ரிம்மர் மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு விசேட விருந்தினராக பிரதம அதிதியாக தென்னிந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் இதற்காக விசேஷமாக தனது குழுவினருடன் இலங்கை வருகின்றார். அவர் நாளைய தினம் வந்து நாளை மறுதினம் பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட பின்னர் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த தினம் அவர் இந்தியாவுக்கு புறப்படுகின்றார். அந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது வேம்படி ட்ரிம்மர் மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. இதற்கு தலைமை தாங்குபவர் திரு விக்கிரராஜா, முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி, இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனையோரும் வருகின்றார்கள். சிறப்பு விருந்தினராக நாங்கள் அழைத்திருப்பது தற்பொழுதைய தென்னிந்திய திருச்சபையினுடைய குறுமுதல்வர் பிஷப் என்று சொல்லுவது பிஷப் பத்மதயாளன் அடிகளார் அவர்கள். அவரும் அங்கே சிறப்புரை நிகழ்த்துவதற்கு இருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க தூதுவரை சந்தித்து நேற்று கலந்துரையாடியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் சாண்டில் எட்வின் ஷால்க் மற்றும் துணை தூதுவர் ரெனி எவர்சன் வர்னியை சந்தித்து கலந்துரையாடினார். கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க தூதரகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் குறித்த சாதக தன்மைகள், ஈழத்தமிழர்கள் சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தென்னாப்பிரிக்கா ஈழத்தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கும் சர்வதேச நீதியை பெற்றுத்தர முயற்சிக்க வேண்டும் எனவும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இந்த விடயம் சார்ந்து தமது கரிசனையை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் ஸ்ரீதரன் தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கான கனடா தூதுவர் மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்தார். மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்த இலங்கைக்கான கனடா தூதுவர் எரிக் வால்ஸ் சிவில் சமூக பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சிவில் சமூகத்தினரால் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக அவர் விசேடமாக கேட்டறிந்து கொண்டார். மயிலத்தமடு மாதவனை பிரச்சினையின் நிலவரங்கள், வாகரை பிரதேசத்தில் நடைபெறவுள்ள ராழ்பண்ணை மற்றும் இல்மனைட் அகழ்வு விவகாரம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரம் தொடர்பிலும் கனேடிய தூதுவர் கவனம் செலுத்தியதாக சந்திப்பில் கலந்து கொண்ட சிவில் சமூக பிரதிநிதியாக சிவயோகநாதன் எமது செய்தி பிரிவுக்கு குறிப்பிட்டார். கட்டுமான துறைக்காக பாவனையற்ற அரச காணிகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேசத்தின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் தொழில் வல்லுநர்களுடன் சந்திப்பு எனும் துணிப்பொருளில் அபிவிருத்தி கட்டுமான துறையினருடான சந்திப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பத்திரமுள்ள போட்டர்ஸ் எட்ஜ் ஹோட்டலில் நேற்று மாலை நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பொருளாதார thereafter we were affected by the breakdown of the economy. Both are connected. I don't think you can separate it.
பொருளாதாரத்தின் முக்கிய துறை தொடர்பில் பேசுவதற்காக இணைந்துள்ளோம். காரணம், இந்த துறையினர் நாட்டின் நெருக்கடி நிலையில் பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டனர். நாம் ஒரு நெருக்கடி அல்ல, 2 நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருந்தோம். அதில் ஒன்று கோவிட் தொற்று. அதனைத் தொடர்ந்து பொருளாதார வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டோம். அந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பட்டவையாகும். உலக நாடுகள் தற்போது அதிலிருந்து மீண்ட வண்ணம் உள்ளன. கோவிட் நெருக்கடியிலிருந்து நாடுகள் இன்னமும் முழுமையாக மீளவில்லை. நாட்டை பொறுப்பேற்கும் போது எம்முடைய நாட்டை அதிலிருந்து மீட்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. IMF-இன் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுத்தேன். நாம் 2027 வரை 5% வளர்ச்சியையும் அதனைத் தொடர்ந்து அதற்கு மேலதிகமான வளர்ச்சியையும் ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். சர்வதேச மற்றும் தேசிய முதலீடுகளின் காரணமாக கட்டுமானங்கள் தற்போது இடம்பெற ஆரம்பித்துள்ளன. அரசாங்கத்திற்கு சொந்தமான பாவனையற்ற சில காணிகள் உள்ளன. அவற்றை கட்டுமானத்திற்காக மக்களிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளோம். அதற்காக முதலீட்டாளர்களை பெற்றுக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும். World is getting back. It hasn't fully recovered from the COVID crisis. We are talking here of what happened in Sri Lanka. Look at what's happening in China. With COVID, their total real estate development came down. That's very much large. காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை வழங்க பொருத்தமான காலம் இதுவல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். போலீஸ் காணி அதிகாரத்தை வழங்க பொருத்தமான காலம் இதுவல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பொதுஜன பெரமுனவின் நேற்றைய தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது போலீஸ் காணி அதிகாரத்தை வழங்க முடியாது என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்த கருத்து தொடர்பில் டான் செய்திப்பிரிவின் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். පැහැදිලිව කියපු කාරණයක් තමයි මොකද මේ රටේ අපි දේශපාලනඥයෝ දිහා බැලුවහම අපිට පේනවා මේ ජනාධිපතිවරණේ ඉන්න අපේක්ෂකයෝ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வடக்கிற்கும் தெற்கிற்கும் வெவ்வேறு முகங்களை காண்பிக்கின்றனர். வடக்கிற்கு சென்று காணி போலீஸ் அதிகாரத்தை வழங்குவதாக கூறுகின்றனர். பின்னர் தெற்கில் வேறு கருத்தை தெரிவிக்கின்றனர். ஆனால் எம்முடைய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அவ்வாறான கருத்தை தெரிவிக்கவில்லை. அவர் வடக்கு கிழக்கிற்கான அபிவிருத்தி திட்டங்களை முழுமையாக முன்னெடுப்பேன் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது போலீஸ் மற்றும் காணி அதிகாரம் தொடர்பில் பேச முடியாது என கூறியிருந்தார். 30 வருட யுத்தத்தினூடாக நாட்டை பிளவுபடுத்தும் சிந்தனை தோற்றுவிக்கப்பட்ட நாட்டில் அத்தகைய அதிகாரங்களை வழங்குவதற்கு பொருத்தமான காலம் இதுவல்ல என்ற நிலைப்பாட்டிலேயே எம்முடைய கட்சி உள்ளது. நாம் ஒன்றிணைந்து பயணிக்கும் காலம் உதயமாகும் போது இத்தகைய அதிகாரங்களை வழங்க முடியுமான காலம் உருவாகும். அதுவரையில் இந்த அதிகாரங்களை வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலேயே எம்முடைய கட்சி உள்ளது. எமக்கு தமிழ் மக்களின் வாக்குகளில் குறைவு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொய்யுரைக்காது அவர் தேசிய தலைவர் என்ற வகையில் உண்மையை கூறியமையை இட்டு கட்சி என்ற வகையில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். தேசிய தேவைப்பாட்டை கருதி செயற்படாத காட்டிக் கொடுக்கும் வகையில் செயற்பட்டவர்களுக்கு மீண்டும் கட்சியில் இடமளிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை மக்கள் முன்னாள் ஜனாதிபதியும் எம்முடைய கட்சியின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷவிடம் முன்வைத்துள்ளனர். அரசியலில் மக்கள் பிரதிநிதிகள் வெவ்வேறு காரணங்களுக்காக தீர்மானங்களை மேற்கொள்கின்றனர். அதுவும் அவர்கள் தம்முடைய சுய இலாப நோக்கில் தீர்மானங்களை எடுக்கின்றனர். ஆனால் நாட்டு மக்கள் அவ்வாறில்லை. நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே செயற்படுகின்றனர். அந்த வகையில் இதனை நாம் தேசிய தேவைப்பாட்டை கருத்தில் கொள்ளாது செயற்பட்டவர்களுக்கு மக்களின் சிவப்பு சமிக்ஞையாகவே நாம் இதனை காண்கின்றோம். நாட்டை நேசிக்கும் மக்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நாடு தொடர்பிலேயே சிந்தித்து செயற்படுகின்றனர். அதனையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். පැහැදිලිව කිව්වා මං උතුරට එක දෙයකුයි දකුණට එක දෙයකුයි කියන්නේ නැහැ. උතුර ජනතාවට අවශ්‍ය සියලුම සංවර්ධනය මන් දෙනවා. ඔවුන්ට අවශ්‍ය හෙට දවස නිර්මාණය කරනවා. හැබැයි පොලිස් බලතල සහ ඉඩම් බලතල ගැන මේ අවස්ථාවේදී කතා කරන්නේ නැහැ කියලා. මොකද අපි පක්ෂයක් හැටියට මතයක ඉන්නවා. වසර 30ක් යුද්ධ කර செய்திகள் தொடர்கின்றன. 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான பெரும்போகத்திற்கான வயல் காணிகளை நெற்றையை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு உர மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த கால பகுதியில் உரத்தின் விலை அதிகரிப்பால் மற்றும் இரசாயன உரத்தடை போன்ற காரணிகளால் தேயிலை செய்கையில் உரப்பாவனை குறைதல் தேயிலை உற்பத்தி வீழ்ச்சியடைவதற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் தேயிலை உற்பத்தியை அதிகரிப்பதற்காக உரப்பாவனையை ஊக்குவிக்கும் நோக்கில் பயிர் செய்கையாளர்களுக்கு சலுகைகளை வழங்குவது காலத்தின் தேவையாக உள்ளது. அதற்கமைய அரச உர கம்பெனியான ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கம்பெனி லிமிடெட் மூலம் 50 கிலோகிராம் இரசாயன உரப்பை ஒன்றோ 4000 ரூபாய் மானிய விலைக்கு
தேயிலை பயிர் செய்கையாளர்களுக்கு வழங்குவதற்காக விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான பெரும்போகத்திற்கான வயல்காணிகளில் நெற்செய்கை மற்றும் பயிர்ச்செய்கை விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்குவதன் மூலம் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் விளைச்சலை அதிகரிப்பதற்கும் இயலுமை கிடைக்கின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான பெரும்போகத்திற்கு அரச உர கம்பெனியான ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கம்பெனி லிமிடெட் மற்றும் தனியார் துறையினர் மூலம் உரத்தை இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு போட்டி விலையில் விற்பனை செய்வதற்கும் நெற்செய்கை மற்றும் ஏனைய பயிர் செய்கைகளில் பயிரிடப்படும் உயர்ந்தபட்சம் 2 ஹெக்டேர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம் நிதியுதவியை கமநல சேவைகள் திணைக்களத்தின் மூலம் வழங்குவதற்கும் விவசாய மற்றும் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்திய ரோட்டரி கழக அங்கத்தவர்களின் பங்கு பெற்றுதலுடன் யாழ்ப்பாணத்தில் மரக்கன்றுகள் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. தெல்லிப்பளை பலாலி வீதியில் உள்ள மயிலிட்டி தெற்கு கட்டுவன் பகுதியின் வீதியோரத்தில் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. தனவந்திரி செயற்திட்டத்தின் தலைவர் ரோட்டரியன் தனசேகர் தலைமையில் சுன்னாகம் பாரம்பரிய ரோட்டரி கழகம், இந்திய ரோட்டரி கழகம், கிரீன் லேயர் அமைப்பு மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை ஆகியன இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தன. அத்துடன் யாழ் மாவட்டத்தில் உள்ள நல்லூர் ரோட்டரி, சுன்னாகம் பாரம்பரிய ரோட்டரி கழகம் மற்றும் டொட்டராக்ட் கழகங்களின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து அங்குள்ள மக்களுக்கும் உதவி திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக ரோட்டரி கழகத்தினர் தெரிவித்துள்ளனர். வேட்பாளர்களின் கொள்கை பிரகடனத்தை தொடர்ந்தே தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அனைத்து வேட்பாளர்களின் கொள்கை பிரகடனங்களும் வெளியிடப்பட்ட பின்னர் கட்சியின் ஆதரவு யாருக்கு என்ற தீர்மானத்தை அறிவிக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ඒකට කොහොමද පිළිතුර දෙන්නේ? අපි තාම තීරණය කරලා නැහැ කියලා මං කියපු දේ. அனைத்து வேட்பாளர்களின் கொள்கை பிரகடனங்களும் வெளியிடப்பட்டமையை தொடர்ந்து அவற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனைத் தொடர்ந்தே நம்முடைய கட்சியின் ஆதரவு யாருக்கு என்ற தீர்மானத்தை அறிவிக்க முடியுமாக இருக்கும். வேட்பாளர்களின் கொள்கை பிரகடனங்கள் எப்போது வெளியிடப்படும் என்பதை நாம் அறியோம். கிடைக்கப்பட்டமையை தொடர்ந்தே உரிய பதிலை எமக்கு வழங்க முடியும். கடந்த தேர்தல்களின் போது எம்முடைய ஆதரவை யாருக்கு என்ற தீர்மானத்தை தேர்தலுக்கு அண்மித்த நாட்களிலேயே அறிவித்திருந்தோம். எம்முடைய மக்களுக்கு தேர்தல் அண்மிக்கும் போது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அறிவித்தால் போதுமானது. நாம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை. அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்துள்ளோம். අපේ අපේක්ෂකයන් කවුරුත් ඉදිරිපත් වෙලා නැහැනේ. ඉතින් අපේ ජනතාවට අපේ ස්ථාවරය පිළිදරව් කරන්න ඕනේ. கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் மீளவும் தமது கட்சிக்கு வர வேண்டும் எனவும் எப்போதும் கதவுகள் திறந்தே இருக்கும் எனவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அழைப்பு விடுத்துள்ளார். கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரசார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். ஊடகத்தின் ஊடாக எனது சக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து போன பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், நீங்கள் உங்களுக்காக எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கதவு திறந்திருக்கின்றது. நீங்கள் இந்த கட்சிகளிலே வந்து இணைந்து உங்களுடைய முன்னாள் தலைவர் இன்று சுயேட்சை குழுவிலே ஒரு வேட்பாளராக தலைமை தாங்கி இன்று போட்டியிடுகின்றார். அவரை வெற்றி பெற செய்து இந்த நாட்டை அதாவது நிம்மதியாகவும் ஒளிமயமாகவும் வாழ்வதற்கு அங்காலே பிரிந்து போனவர்கள் இதில் வந்து இணைந்து உங்களுடைய பாதுகாப்பு, உங்களை இந்த நாட்டை மீண்டும் ஒரு படுகொலிக்கு செல்ல விடாது பாதுகாப்பதற்காக நீங்கள் மீண்டும் இங்கே வந்து இணையும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறும் கருத்துக்கள் வேடிக்கையானது என ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் எரிவாயு குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள கருத்து வேடிக்கையானது என ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவர் பிரபா கணேசன் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மக்கள் காங்கிரசின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய ஜனாதிபதி தேர்தலிலே
பல வேடிக்கையான விடயங்கள் இடம்பெற்று வருவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் முதலாவது கூட்டம் அன்றாதபுரத்தில் இடம்பெற்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பதவியை எடுக்கும் பொழுது கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் கியூ வரிசையிலே தான் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லும் பொழுது அவரது பின்னால் இருப்பவர்கள் யார்? கேஸை இல்லாமாக்கியவர்கள், உரத்தை இல்லாமாக்கியவர்கள், பெட்ரோலை இல்லாமாக்கியவர்கள், மண்ணெண்ணெயை இல்லாமாக்கியவர்களை தான் தனக்கு பின்னால் வைத்துக்கொண்டு, அந்த அமைச்சர்களை பின்னால் வைத்துக்கொண்டு தான் ரணில் விக்ரமசிங்கே இதை சொல்லுகிறார் என்றால் வேடிக்கையாக இருக்கிறது உண்மையிலே. ஆகவே இவரது ஒத்துழைப்பு இன்றி ஜனாதிபதி அவர்கள் இந்த போட்டியிலே ஈடுபட்டிருப்பாரையானால் அதனை நாங்கள் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். ஆனால் அப்படியான நாட்டின் மோசமான நிலையை உருவாக்கிய இந்த அமைச்சர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பின்னால் வைத்துக்கொண்டு ஜனாதிபதி அவர்கள் பேசியது கடுமையாக வேடிக்கையான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கொள்கை பரப்பு செயலாளர் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ULM முஃபீன் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் இன்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்தும் அவருடைய இன பரம்பலுக்கு ஏற்ப காணிகள் கிடைக்கவில்லை. அதேபோன்று திருகோணமலை மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் தொல்பொருள் திணைக்களம், வனவிலாகா திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம் என்ற அடிப்படையிலே முஸ்லீம்களின் காணிகள் காவு கொள்ளப்படுகின்றன. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே முஸ்லீம்கள் 27% இருந்தும் அவர்கள் வெறுமனே 46 சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள்ளே வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களின் இன வீதாசனத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு 670 சதுர கிலோமீட்டர் காணி கிடைக்கவிருக்க வேண்டிய நிலைமையிலே வெறும் 46 சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள்ளே அவர்கள் முடக்கப்பட்டிருப்பதன் ஊடாக அந்த மக்கள் எதிர்நோக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அவற்றுக்கான தீர்வை அவர் தருவதாக கூறியிருக்கிறார். கடந்த 7ஆவதிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். ஆனால் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து பேசவில்லை. பொதுவாக தேர்தல் தொடர்பிலாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் முன்வைக்கின்ற தீர்வுகள் தொடர்பிலான அறிவில் ஒரு இலங்கையிலே இருக்கிற வடகிழக்கு இனப்பிரச்சனைக்கான தீர்வு வரப்போகிறது. எனவே எங்களது பங்கை பெற்றுக்கொள்வதற்கு முஸ்லீம் சமூகம் சிந்தித்து ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேசியிருந்தேன். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினருக்கும் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவருக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் சிரி வால்ஸுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது. யாழில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தார்த்தன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன், யாழ் மாநகர முன்னாள் மேயர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். நுவரெலியாவில் முகாமையாளரை தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட புடவை விற்பனையக உரிமையாளர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியாவில் முகாமையாளரை தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட புடவை விற்பனையக உரிமையாளர் 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பிணையில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். நுவரெலியாவில் முகாமையாளரை தாக்கிய குற்றச்சாட்டில் குறித்த புடவையக உரிமையாளர் இன்று கைது செய்யப்பட்டார். முன்னதாக நுவரெலியா பொகவந்தலாவையில் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புடவை விற்பனையக உரிமையாளரை கைது செய்யுமாறு வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சரியான அடிப்பொடி எனக்கு கடைக்கூட இயலாது, மயக்கமாக இருந்தது. தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் எடுத்து இங்கே கொண்டு வந்தாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு பாரம் விட்டாச்சு. போலீஸில் சொன்ன பிற்பாடு போலீஸில் இதுக்கு சரியான ஒரு முடிவும் இல்லை, சரியான ஒரு தீர்ப்பும் இல்லை. இப்போ போலீஸே உதறி விட்டு அப்போ நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் எல்லாத்துக்கும் அப்போ தூக்கு போட்டுக்கிட்டு அங்கே இங்கேயும் நின்று அப்படியே போகிறது தான். மிக்ச கடையில் வேலை செய்கிறாரு. அவரை நாங்கள் நைட்டு காணான்னு சொல்லி எல்லாமே எஸ்டேட் ஆள் ஃபுல்லாகவே இறங்கி தேடினோம். ஆனால் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு சொல்லிட்டாங்க 6:30 மணிக்கெல்லாம் போயிட்டாரு அப்படின்னு. தேடி பார்க்கும்போது ஒருத்தருமே யாருமே பதில் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கு பிறகு அங்கேருந்து போலீஸ்க்கு சொன்ன கைக்கு போலீஸ்
நியமத்தை தேடி எடுத்து கொடுக்கணும் எங்களுக்கு. கொடியன் கேஸ் நடந்தா பொஸ்ஸும் போலீஸும் போது எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். காலையில் 7 மணி அளவில் தான் எங்களுக்கு தெரியும் அவர் இப்படி ஒரு இடத்துல இருக்காருன்னு. விடிய விடிய அவரை எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியல. விடிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். பஸ்ஸு பல்ல வந்து கிட்ட வந்துட்டு சப்பாத் கல்லை மீச்சுட்டு வாங்கி அடித்தார். அப்படி தான் நமக்கு எதிராக அதே கடன் கொடுத்துருக்காரு. இந்த கடன் நான் வாங்கி கொண்டு கடனை கொண்டு கொடுக்காரு. பொம்பளை கொண்டு ரெஸ்ட் ஹவுஸில் வந்து சொன்னார், தேவையான போய் கடை விட்டு வெளியே போ அப்படின்னாரு. நான் கடை விட்டு வெளியே வந்துட்டேன். மட்டக்களப்பில் மாபெரும் தொழிற்சந்தை நிகழ்வு இன்று நடைபெற்றது. மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட செயலக தொழில் நிலையத்துடன் ஆக்ஷன் யுனைடெட் லங்கா நிறுவனம் ஆகியன இணைந்து தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கான மாவட்ட தொழிற்சந்தை 2024 நிகழ்ச்சி திட்டத்தை இன்று மட்டக்களப்பில் ஏற்பாடு செய்திருந்தது. தொழில் வாய்ப்பை எதிர்பார்த்திருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இந்த தொழிற்சந்தை நடாத்தப்பட்டது. உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவனின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற தொழிற்சந்தை நிகழ்வில் பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார். ஆக்ஷன் யுனைடெட் லங்கா நிறுவன உத்தியோகத்தர்கள், மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களம் மற்றும் மாவட்ட செயலக தொழில் நிலைய உத்தியோகத்தர்கள், தனியார் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் தனியார் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியதுடன் தொழிற்சந்தை தொடர்பில் எமது செய்தி பிரிவுக்கும் கருத்து வெளியிட்டார். எங்களுடைய நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை நோக்காக கொண்டு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் தொழில் நிலையமும் எங்களுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களமும் மற்றும் ஏயு லங்கா நிறுவனமும் இணைந்து இந்த மாபெரும் தொழிற்சந்தையினை மாவட்ட தொழிற்சந்தையினை இன்றைய தினத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றது. இதனுடைய முக்கிய நோக்கமாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற வேலையற்ற இளைஞர் யுவதிகளினுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்காக கொண்டு இது செயல்படுத்தப்படுகிறது. எங்களுடைய தொழில் படையினருடைய நிலையினை உலக தரத்துக்கு எங்களுடைய இலங்கையில் வாழும் மக்களுடைய நிலையினை வலுவூட்டுவதற்காக அவர்களுடைய ஆற்றல், திறன் மற்றும் தொழில்நுட்ப அறிவுகளை வலுவூட்டி அவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்காக இந்த தொழிற்சந்தையானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. இளம் தொழில்துறையினர் சங்கத்தின் மாநாடு கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. நாடு சிக்கியிருக்கும் பொறைக்குள்ளிருந்து மீட்டெடுப்பதற்கு தரவுகளை மையப்படுத்திய பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது தெரிவித்தார். வழக்கமான கட்டத்திற்குள் இருந்து கொண்டு பழமைவாதத்துடன் சிந்தனைகளுக்குள் இல்லாமல் நவீன முறையில் சிந்திக்க வேண்டும் எனவும் நாம் ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதாகவும் இதன்போது அவர் தெரிவித்தார். அனைத்து திசைகளிலும் பொறிகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். இளம் தொழிற்துறையினர் சங்கத்தின் மாநாடு நேற்று கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டலில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பன்முகப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளோம். அனைத்து திசைகளிலும் பொறிகள் வைக்கப்பட்டுள்ளன என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இளம் தொழில்துறையினர் சங்கத்தின் மாநாடு நேற்று கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டலில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். That type of behavior be practiced and promoted 24/7 365 if we have the will. There is surely கடன் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி நாட்டின் பொருளாதாரம், சிறிய மற்றும் நடுத்தர வர்க்கத்துறை என ஒவ்வொரு துறையும் பொறிக்குள் சிக்கியிருக்கின்றது. கைக்குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் தாய்மார்களின் உரிமைகள் மீறப்படுகின்றன. 52% வாழ்கின்ற பெண்கள் வீடுகளிலும் வீதிகளிலும் வேலைத்தளங்களிலும் அழுத்தங்களுக்கும் வன்முறைகளுக்கும் உள்ளாகியுள்ளனர். What Honorable Harsha De Silva announced to make certain reductions and promotion of subsidies. யாழ்ப்பாணம் நெல்லியடியில் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடியில் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரை மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் நேற்றிரவு 11 மணியளவில் கத்தியால் வெட்டி காயப்படுத்தினர். நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் குறித்த சம்பவம் பதிவாகியிருந்தது. காயமடைந்தவர் சிகிச்சைகளுக்காக பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி பாலத்திற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் செம்மணி பகுதிக்கும் நாவற்குழிக்கும் இடையில் செம்மணி பாலத்திற்கு அருகில் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி இன்று காலை விபத்து இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கார் யாழ்ப்பாணத்திலிருந்து பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்களுடன் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து சம்பவித்திருந்தது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. தமிழர்களின் கலாசாரத்தை பாதுகாப்பதுடன் மொழி உரிமையையும் வழங்குவேன் என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச உறுதியளித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மீளிணைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச நேற்று தெரிவித்தார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த நாட்டின் அரசியல் வரைபடத்தை மாற்றியமைத்ததாகவும் அவர் இதன்போது கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்திய பொருளாதார திட்டங்களை முன்னெடுத்து குறுகிய காலத்தில் நாட்டை பல்வேறு துறைகளில் முன்னேற்றியதாகவும் அவர் கூறினார். 2015ஆம் ஆண்டு பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைந்த நாட்டை கையளித்ததாகவும் 2019ஆம் ஆண்டு பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நாட்டையே கோட்டாபய ராஜபக்ச பொறுப்பேற்றதாகவும் அவர் கூறினார். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்திற்கு முகம் கொடுக்க நேரிட்டதாகவும் பொருளாதாரமா அல்லது மக்களின் உயிரா என்ற தீர்மானமிக்க கேள்வி எழுந்தபோது மக்களின் உயிரையே பாதுகாத்ததாகவும் அவர் கூறினார். பொருளாதார பாதிப்பை முன்னிலைப்படுத்தி ஒரு தரப்பினர் தமது அரசை வீழ்த்தியதாகவும் அரசு வீழ்ச்சியடைந்தாலும் நாட்டை வீழ்ச்சியடைய செய்யவில்லை எனவும் அவர் கூறினார். இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் அரசை கையளித்து நிலைமைகளை சீர் செய்வதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியதாகவும் நாட்டின் தேசியத்திற்கும் இராணுவத்தினருக்கும் எதிரான தீர்மானங்களை ஒருபோதும் எடுக்க முடியாது எனவும் அவர் கூறினார். சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடவும் குறுகிய நோக்கங்களுக்காக செயற்படவும் தாம் தயாராகவில்லை என்பதால் தனித்து தீர்மானங்களை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சவால்களை கண்டு தாம் அச்சமடையவில்லை எனவும் சவால்களையே தாம் விரும்புவதாகவும் அவர் கூறினார். எவர் மீதும் சேறு பூசவில்லை என தெரிவித்த அவர் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதாகவும் கூறினார். தேசிய உற்பத்திகளை நிச்சயம் மேம்படுத்துவோம் எனவும் விவசாயத்துறையிலிருந்து தேசிய உற்பத்தி எழுச்சியை முன்னெடுப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும் கடன் பெற்று உணவு வழங்குவது சிறந்த பொருளாதார கொள்கை அல்ல எனவும் விவசாயிகளின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவோம் எனவும் தெரிவித்தார். இலங்கை ஒற்றையாட்சி நாடு எனவும் நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாக்கவே படை வீரர்கள் போரிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தாம் அரசியலில் இருக்கும் வரை இந்த நாட்டில் எல்லை கிராமங்கள் தோற்றம் பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் பௌத்த நாட்டில் அனைத்து மதங்களுக்கும் முன்னுரிமை மற்றும் கௌரவம் அளிக்க தயார் எனவும் அவர் கூறினார். அதேபோல் மாகாண சபைக்குள் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை ஒருபோதும் வழங்க மாட்டோம் எனவும் தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை கிடையாது எனவும் முடிந்ததை முடியும் என்பேன், முடியாததை முடியாது என்பேன் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழர்களின் கலாசாரத்தை பாதுகாப்பேன் எனவும் மொழி உரிமையை வழங்குவோம் எனவும் அவர் கூறினார். இருப்பினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீளிணைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்தார். நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி.